ஹலோ எவ்ரிஒன், வெல்கம் டு MR.G டெக் தமிழ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு யூஸ்ஃபுல்லான ஆப் கூகுள் நோட்ஸ் அப்படின்னு சொல்ல போகிற ஆப். ஸோ அந்த ஆப் வந்து நீங்கள் ப்ளே ஸ்டோரில் போய் சர்ச் பண்ணிங்கன்னா கூகுள் கீப் நோட்ஸ் அண்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு ஆப் இருக்கும். இது இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோட பெனிஃபிட்ஸ் என்னென்னு பார்த்துக்கலாம். இது ஜஸ்ட் வந்து ஒரு ஆப்பு. இதில் வந்து நீங்கள் சில முக்கியமான விஷயங்களை ஈஸியாக சேவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ அந்த ஆப் வந்து நார்மலாக நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா கீழே ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க, வலது பக்கம் கீழே. ஸோ அந்த ப்ளஸ் பட்டன் கொடுத்துட்டு மேலே நீங்கள் ஏதோ ஒரு விஷயத்தை சேவ் பண்ணுறீங்கன்னா அதோட டைட்டில் மேலே கொடுத்துட்டு கீழே நோட்ஸ் வச்சுக்கலாம். இதில் என்னென்ன சேவ் பண்ணிக்கலாம்னு ஃபார் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் யாருக்காச்சும் வந்து பணம் கொடுத்துருக்கீங்கன்னு வைங்களேன். ஸோ நம்ம பணம் சில நேரங்களில் வந்து மறந்துற வாய்ப்பு இருக்குது. ஸோ இப்போ என்ன பண்ணலான்னு நீங்கள் மேலே வந்து டைட்டில் வந்துட்டு மணி அப்படின்னு போட்டு கீழே வந்து யார் யாருக்கு கொடுத்துருக்கீங்களோ அவங்க நேம் போட்டு எவ்வளோ அமௌண்ட், என்ன டேட், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நோட் பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் ஏதோ ஒரு சில விஷயங்கள்லாம் நம்ம டக்குன்னு மறந்துடுவோம், ரைட்டாக. ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா இங்கே வந்து நீங்கள் நோட்ஸ்ன்னு போட்டு என்ன டீட்டெயில்ஸோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தை மறக்கக்கூடாதுன்னா அதை இங்கே நோட் பண்ணிக்கலாம். வேறு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பெண்டிங்ஸ், அதாவது மந்த்லி வந்து இவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணுறீங்க, அந்த மாதிரி கணக்கெல்லாம் நம்ம மறந்துடுவோம். ஸோ மேபி நீங்கள் எங்கேயோ கடையில் இருக்கீங்க, ஒரு 1000 ருபீஸ் எதுலேயோ செலவு பண்ணுறீங்கன்னா அதை இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ நான் இந்த விஷயத்தில் வந்து இந்த அமௌண்ட் ஸ்பெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லி நோட் பண்ணிக்கலாம். இல்லை ஏதாவது பேங்க் டீட்டெயில்ஸ்லாம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோடதோ இல்லை ஃபேமிலியோடதோ இல்லை உங்களோடதோ மறந்து போயிருதுன்னா அதெல்லாம் இங்கே வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கலாம். இதில் பேங்க் டீட்டெயில்ஸ்னு போட்டு நீங்கள் டெக்ஸ்ட்டாகவும் சேவ் பண்ணிக்கலாம். கீழே இடது பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு ப்ளஸ் பட்டன் கொடுத்துருப்பாங்க. இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு இமேஜை ஆல்ரெடி உங்கள் பேங்க் பாஸ்புக் ஃபோட்டோ இருந்தால் கூட இங்கே ஆட் பண்ணி வச்சுக்கலாம். இல்லை டேக் ஃபோட்டோன்னா டேரெக்டாக அந்த டேக் ஃபோட்டோ கொடுத்தீங்கன்னா டேரெக்டாக ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஓகேவா? ஏதாவது ரெக்கார்டிங்ஸு, அதாவது வாய்ஸ் ரெக்கார்டிங் இருந்துச்சுன்னா அதையும் சேவ் பண்ணிக்கலாம். இது எல்லாமே இன்டர்நெட்டில் பேக்கப் ஆகிரும். ஸோ எப்பயுமே அழியாது. ஸோ கூகுள் பேக்கப் எடுத்துறதுனால எதையுமே அழிய போகிறதில்ல. ஸோ இங்கெல்லாம் அழகாக நீங்கள் பேக்கப் எடுத்துக்கலாம். ப்ளஸ் ஆதார் நம்பர், பேன் நம்பர், இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் நீங்கள் மறந்துடுவீங்க. ஸோ அதை கூட இங்கே நீங்கள் என்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். டெக்ஸ்ட்டாவோ இல்லை ஃபோட்டோவோ எடுத்து இங்கே அப்லோட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா எப்பயுமே அழியாது. ஸோ எனி டைம் வந்து இந்த டீட்டெயில்ஸை நீங்கள் அழகாக வந்து இங்கே எடுத்துக்கலாம். ஸோ சர்ச் பண்ணணுன்னா மேலே பார்த்தீங்கன்னா சர்ச் ஆப்ஷன் இருக்குது. நீங்கள் என்ன டைட்டில் கொடுத்து சேவ் பண்ணிங்களோ அதை என்ட்ரு பண்ணாலும் சரி, அதில் ஏதோ இருக்கிற ஒரு வார்த்தையை கூட அடித்து நீங்கள் டைப் பண்ணி உங்களோட நோட்ஸ் எடுத்துக்கலாம். ஸோ இதில் வந்து நிறைய கொஞ்சம் இன்னும் வேறு என்ன ஆப்ஷன் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ஏதோ ரிமைண்டர்ஸ், இந்த டேட்டில் மேபி உங்கள் ஃப்ரெண்டோடதையோ இல்லை உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோட பர்த்டே டேட் வந்து இங்கே என்ட்ரு பண்ணிட்டு இந்த அன்னைக்கு வந்து எனக்கு வந்து அலாரம் கொடு, அப்படி ரிமைண்டர் கொடுன்னா அந்த அன்றைக்கி உங்களுக்கு அலாரம் வந்துடும். நீங்களும் உங்கள் கேர்ள் ஃப்ரெண்டோடய இல்லை ஃப்ரெண்டோட பர்த்டே டேட்டை மறக்க மாட்டீங்க. ஸோ இது கேலண்டர்லேயும் பண்ணிக்கலாம், இல்லை இங்கேயும் பண்ணிக்கலாம். ஸோ நியூ லேபிளுங்கிறது நீங்கள் அதாவது நீங்கள் நிறைய நோட்ஸ் க்ரியேட் பண்ணியிருப்பீங்க. ஸோ உங்கள் பேர் போட்டு உங்களுக்கு கீழே இந்த நோட்ஸ்லாம் நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம். இல்லை ஃபேமிலியை பற்றின சம்மந்தமான டீட்டெயில்ஸில் நீங்கள் ஃபேமிலி அப்படின்னு போட்டு அந்த லேபிளை வந்து நேம் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் ஃபேமிலின்னு டைப் பண்ணிங்கன்னா அந்த லேபிளில் நீங்கள் அதில் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த டீட்டெயில்ஸில் எடுத்துக்கலாம். ஸோ அந்த லேபிள் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த ஆப் வந்து கிட்டத்தட்ட ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. யூஸ் பண்ணி பாருங்கள். ஸோ நோட்ஸ் எல்லாம் அழகாக சேவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு ஆப்புக்காக மட்டும்தான். ஸோ இதை ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த ஆப்பில் எதாவது டவுட் இருந்தால் வீடியோ கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஃபஸ்ட் டைமாக சேனல் வந்திருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு யூஸ்ஃபுல்லான கண்டென்ட்டில் உங்களை நாளைக்கு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.